வணக்கம் மக்களே, நாங்கள் தீபாவளி ஷாப்பிங்காக நாங்கள் சவுண்டை குறைச்சு தீபாவளி ஷாப்பிங்கில் பட்டாசு அதான் தமிழ்நாடு வாழும் எல்லா மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்காக வெடி வாங்குறதுக்காக அருணோட ஃப்ரெண்ட், அவர் காலேஜ் மேட் சதீஷ், அவர் கடைக்கு போயிருந்தோம். இங்கே எல்லாருமே வேட்டு வாங்கினோம். இங்கே ஒருத்தர் தான் பக்கத்தில் சும்மாவே வராரு. நீங்கள் ஆரம்பிங்க, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த வேட்டு வாங்கினதில்ல? உங்களோட அனுபவம் வந்து நெக்லஸ் வந்து 6000க்கு வாங்கினா, அவர் அமிக்கி 5000க்கு வாங்கிட்டான். கடைசியில் எக்ஸ்ட்ரா வெடி வேற அவருக்காகவே எடுத்து போட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் நாங்கள் அங்கே இது பண்ணிட்டோம். நானாவது பரவாயில்ல 500 ரூபா. பின்னாடி எங்கள் பெத்தத்தில் வராரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த இதில்? தம்பி ஃப்ரெண்டுக்கு கூட்டு போய் 10,000 15,000 ரூபா மதிப்பில் வெடியா 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாப்புல. கமிஷன் எதுவும் வாங்கல நண்பர்களே. அதெல்லாம் இல்ல நண்பர்களே, இது கை துண்டை போட்டு கையை உள்ள விட்டாங்க. அப்படியே நாங்க நினைச்சோம் இது வேற மாதிரி போகும் கமிஷன். அதாவது என்னன்னா, காசை எப்படி அனுப்புனா கேஷ் கொஞ்சம், ஜிபே கொஞ்சம், அப்புறம் என்ன கொஞ்சம் அனுப்ப சொன்னேன். அதுல புரிஞ்சிருக்கணும் கமிஷன் வந்திருக்குட்டு. அருண், எவ்வளோடா கமிஷன்? சும்மா சொல்லு, மக்கள் தானே, நம்ம மக்கள் தானே. 0% கமிஷன். 0% கேட்டா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு கடையில, அது என்ன பர்மா கடையில அடுத்து அது ஒரு கடையில சேவ் வாங்கணும். வர வழியில சேவ் வாங்கும்போது பாத்தீங்கன்னா சாத்தூர் சேவ் ரொம்ப ஃபேமஸ். நான் பார்க் பண்ற போல டிச்சு இடிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து சுத்தி போட்டாங்க நம்மள. ஆமா, அப்புறம் அங்கிட்டு எப்படியோ கார்ல இருந்து ஒரு பாட்டு வெளியே வந்துருச்சு. அதை எடுத்து ஒட்டிட்டு போயிட்டு இருக்கோம் மறுபடியும். சேவல் என்ன வேற என்னடா? சேவல் இல்ல, சீவல் எல்லாம் சீவல் வாங்கிட்டு, அப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கினோம். ஸ்வீட் வாங்கிட்டு பரோட்டா கடைக்கு போனோம். அது என்ன கடை? எல்லாருக்கும் ரொம்ப பசி. பர்மா கடை. அருண் வந்து பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் டைம்ல அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட எங்க போனாரோ அந்த இடத்துக்கு எங்களை கூட்டு போனாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட உட்கார இடத்துல வந்து உட்காந்துட்டு அதே இடத்துல அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்து பொரிச்ச பரோட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா. ஆனா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு? ஆமா, அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஊர் தேங்காய் பால் முறுக்கு மாதிரி இருந்துச்சு. அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. சரி, அது போதுன்ட்டு சரி பிரியாணி தான் வாங்கணும். அது பார்த்தா குவான்டிட்டியே இல்ல. அது ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. 240 ரூபா வாங்கிட்டான். 240 ரூபா பிரியாணி? ஆமா, என்ன சொல்ற? பில்லி ஆர்டர் இருக்கு தெரியல. இரு vlog போயிட்டு இருக்கு. ஐயோ, 250 ரூபா. ஆனா நல்லாவே இல்லடா, பெருசாலாம் இல்ல. ஆமா, குவாண்டிட்டி இல்ல, பீஸும் பெருசா இல்ல. அதனால வந்து விருதுநகரை கொஞ்சம் டாமினேட் பண்ண வேண்டியதா இருக்கு. மதுரை மாதிரி இல்ல. வந்து நீங்க 260 ரூபா கொடுத்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுறதுக்கு இங்க 240 ரூபா பிரியாணி பெஸ்ட்டா. ஐயா, நாங்க புனேல இல்லையா, நாங்க மதுரையில இருக்கோம். அவனுக்கு அனுபவிச்சு பார்த்தா நான் எதுக்கு போனேன்? நான் எதுக்குடா நடராத்திரில சுடுகாடு போறேன்? நான் எதுக்குடா பூனே போறேன்? வரும் காலம், வரும் காலம்லாம் வராது. எனக்கே இப்ப இங்க இதுல வந்து ஹைதராபாத் தான் போகணும். அதை விட்டுட்டு ஏமாத்திட்டு ஆஃபீஸ்க்கு 2 வாரம், வீட்டுக்கு 2 வாரம் நோடிக்கு இருக்கு. இந்த இவரு சென்னைக்கு போனாரு 2 வாரம். எந்த பொண்ணுக்கு செட் ஆகலன்ட்டு திரும்ப சென்னையில இருந்து மதுரைக்கே வந்துட்டாரு. ஊர் செட் ஆகலன்னு தப்பிச்சு திரும்ப மதுரைக்கே வந்துட்டேன். இதுதான் நம்ம ஊர். என் மக்களை பார்க்க வந்துட்டேன். எண்மண் எண் மக்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. நம்ம இவர் ஆரம்பிச்சதுதான் பிஜேபி. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிவிகே பத்தி பேசணும். பின்னாடி இருக்கு. ஆமா, அந்த டிவிகே பார்டு வந்து பின்னாடி ஓவரா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆமா, டிவிகே கட்சி தொண்டர்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அடுத்த vlogல சந்திக்கிறோம். ஆமா, நாங்க வந்துட்டோம். ஓகே, வந்து ரீச் ஆயிட்டோம். பாய்.